அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திமுக நிர்வாகியை சீமான் தாக்கியதால் அந்த இடத்தில் பரபரப்பு நிலவுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரகாஷ், இந்த சம்பவம் எதற்காக நிகழ்ந்தது? திமுக நிர்வாகி சீமான் தாக்க என்ன காரணம்? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் சார்பில் 20 அம்ச கோரிக்கையை முன்வைத்து மாநில மாநாடு நடைபெற்றது. இதற்கு சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநாட்டில் இருந்து அவர் காரில் ஏறி வெளியே சென்ற போது சாலையில் நின்று கொண்டிருந்த திமுக பிரமுகர் அவரது காரை வழிமறித்து தகாத வார்த்தையால் திட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் சீமான் ஆகியோர் சேர்ந்து அந்த நபரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் அந்த நபரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரை வழிமறித்து அவரை தகாத வார்த்தையால் திட்டிய நபரை கைது செய்ய வலியுறுத்தி விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். இதனால்